இந்த துணியை வேற இன்னைக்குள்ள தைச்சு தர சொன்னாவ. நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சாயங்காலம் வந்துருவாவ தைச்சாச்சான்னு. வந்தா எல்லா துணியும் மொத்தமா வருது. இல்லைன்னா ஒரு நாளுக்கும் ஒன்னும் துணி இல்லாம கிடக்கு. தாரவிய 2-3 நாள் ஆனா பரவாயில்லன்னா சொல்லுதாவ. உடனே வேணுங்காவ. இன்னைக்கே தந்துருங்க, நாளைக்கே தந்துருங்காவ. எனக்கு 2 கை தானே இருக்கு எல்லார்த்த மாதிரி. எனக்கு என்ன 10 கையா இருக்கு. துணியெல்லாம் தைச்சு முடிக்கிறதுக்கு முந்தி போதும் போதுன்னு ஆயிருதப்பா. இந்த வெக்கையில உட்காந்து தைக்கவா முடியுது. அன்னைக்கே அந்த மனுஷங்கிட்ட சொன்னேன், இந்த ரூம்ல ஒரு ஃபேனை மாட்டி விடுங்க, என்னால இந்த ரூம்ல உட்காந்து தைக்க இயலலன்னு. சொல்லுத நேரம் தான் ஆங்காரு. அடுத்து எனக்கு என்னன்னு போயிடுறாரு. மருமோளே, தைச்சுக்கிட்டா இருக்க? இல்லத்த, துவச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மருமோளே கிண்டல் பண்ணுத? பிறவு என்னத்தே, உங்க கண்ணு முன்னாடி தானே உட்காந்து தைச்சுக்கிட்டு இருக்கேன். பிறவு தைக்கவா செய்யறேன்னு கேட்டா, இல்லட்டி இப்பதான் துணியை பாத்துக்கிட்டு இருந்தா இனிமேதான் தைப்பியோ என்னமோன்னு கேட்டேன். ஆமாத்த, இப்பதான் எடுத்து வச்சிருக்கேன். சாயந்தரத்துக்குள்ள இவைய வேணும்னு வேற கேட்டிருக்காவ. அதான் இப்ப தைச்சாதானே சாயந்தரத்துக்குள்ள முடிக்க முடியும்னு உட்கார்ந்துருக்கேன். சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல மருமோளே, வெயில் ரொம்ப அடிக்கு பாத்தியா? ஆமாத்தே, என்ன வெயிலுங்கிய எப்பா. வீட்டுக்குள்ள இருந்துட்டே நம்மளால முடியல. மனுஷ மக்கள் வெயில்ல வேலை செய்யறவியெல்லாம் என்னதான் செய்வாவளோ தெரியல. அவையெல்லாம் ரொம்ப பாவம் இல்லத்தே. ஆமாட்டி, ரொம்ப சிரமம் தெரியுமா இந்த வெயில்ல வேலை செய்யுதெல்லாம். ஆமாத்தே, கடவுள் புண்ணியத்துல வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டு பரவாயில்லதான். சரித்தே, நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் தைக்கணும், நேரம் ஆகல. அது ஒண்ணும் இல்லாட்டி மருமோளே, வெயில் வேற நல்லா அடிக்கி வெக்கையா இருக்கா, வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. அதான் ஏதாவது ஜூஸ் கீஸ் போட்டு தந்தேன்னா அந்த ஆளை குடிக்கலாமேன்னு கேட்டேன். ஜூஸ் கொண்டு வந்து தரணுமா? நான் என்ன ஊஞ்சல்லையே ஆடிக்கிட்டு இருக்கேன்? நேரத்துக்கு நீங்க கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்து தர. உங்களுக்கு வேணும்னா அடுப்பங்கரைக்கு போங்க, எலுமிச்சம்பழம் கிடக்கும், ஜூஸை போட்டு குடிங்க. யாரு வேண்டான்னு சொன்னா? நீதான் இன்னும் தைக்க ஆரம்பிக்கலையே, இனிமே தானே ஆரம்பிப்ப, அதான் கேட்கேன். ஆமா, காலையில இருந்து நான் சும்மா எல்லாம் கிடக்கேன். உங்களுக்கு சோறு பொங்கி வைக்கணும், வீடெல்லாம் கூட்டணும், பாத்திரம் எல்லாம் விளக்கணும், துணியெல்லாம் துவைக்கணும், அத்தனையும் பண்ணிட்டு உங்களுக்கு ஜூஸ் வேற போட்டு நான் தரணும். நீங்க காலையில இருந்து என்ன வெட்டி முடிஞ்சிய? நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கரைக்கு இந்த கரைக்கு நடந்துட்டு தானே இருந்தீங்க. உங்களுக்கு வேணா நீங்களே போட்டு குடிங்கட்டே. சரி மருமகளே, சரி, கோவப்படாத, நானே போட்டு குடிச்சுக்கிடியே. அவ காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சு டங்கு வராந்து போய் கிடக்கா. ஜூஸ் வேணுமாம்ல, ஜூஸ். ஏடி, இப்ப என்னத்தே பிரச்சனை உங்களுக்கு? எம்மா, ஜூஸ் நான் போட்டு குடிச்சிட்டம்மா. உனக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிச்சுக்க. இந்தா. சே, நமக்காக நம்ம மாமியார் ஜூஸ் எல்லாம் போட்டு வந்திருக்காவ, நம்ம வேற கோவப்பட்டுட்டோம். ஏன் தே, நீங்க மட்டும் குடிச்சுக்கிட வேண்டியதானே? கஷ்டப்பட்டு வேலை செய்யாலட்டி உனக்கு தராம எப்படி? இந்தா, புரிஞ்சா சரி, கொண்டாங்க தே. ஏத்தே, ஏன் தே இப்படி பண்றிய? மனுச்சரிட்டி, தெரியாம கொட்டிவிட்டேன். இந்த துணியை கொடுத்த பொம்பளை வேற சாயந்தரமே வரேன்னு சொல்லுச்சு. இப்படி பண்ணி வச்சா எப்படித்தே நான் வேலையை செய்யுது? தெரியாம கொட்டிவிட்டேன். நீங்க உதவி செய்யலனாலும் உபத்திரமாவது செய்யாம இருக்கலாம்லத்தே. சரி விடுங்க, தெரியாம கொட்டிட்டேன்னு சொல்றிய, பிறகு என்னத்த செய்ய? நான் ஏதாவது பண்றேன். தயவு செஞ்சு இந்த ரூமுக்கு மட்டும் வராதியதே. நீங்க நல்லா இருப்பிய, போங்க. சரிடி, நல்ல வேலை அவளுக்கு வந்த கோவத்துக்கு நம்மள அடிக்காம இருந்தா ஓடிடுவோம். அடடா, முப்பக்கா நல்லா உறங்கிட்டுலாம் இருக்கா. மரத்தடியில நல்லா காத்து வரவும் இங்கேயே உறங்கிட்டா போல. முப்பக்கா, ஏடி முப்பக்கா. இது என்ன உசு உசுன்னு ஏதோ சத்தம் கேக்கு? ஆத்தாடி, இது என்ன உசு உசுன்னு பாம்பு சத்தம் மாதிரிலாம் கேக்குது. எங்க இருக்கு பாம்பு? ஏக்கா, முப்பக்கா, பாம்பு 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 பாம்பா பாம்பா, எங்க எங்க எங்கடி எங்கடி பாம்பு? எங்கன்னு தான் தெரியலக்கா. நீ உறங்கிட்டு இருந்தியா? உன் பெருத்தால இருந்து உசு உசுன்னு கேட்டுச்சு பாத்துக்க. அடி பைத்தியக்காரி, நான் உறங்கும் போது கொரட்டை விடுவேன், அதுதான் உனக்கு அப்படி கேட்டிருக்கும் போல் இருக்கு. ஆஹா, அப்படியாக்கா. நான் இப்பதான் வந்தேனா, நீ உறங்கிட்ட உன்னை எழுப்புவோன்னு நினைச்சேன். அதுக்குள்ள உசு உசுன்னு சத்தம் கேட்கவும் பாம்பு தான் போல் இருக்குன்னு நினைச்சிட்டேன். நல்லா நினைச்சிட்டி, நல்லா உறங்கிட்டு இருந்தேன். அரண்டு போயெல்லாம் எந்திரிச்சிட்டேன். சரி விடுக்கா. சரிக்கா, அதெல்லாம் விடு. என்ன இங்க வந்து உறங்கிட்டு இருக்கா, வீட்டுல உறங்கலையா? அது ஒண்ணும் இல்லட்டி, வீட்டுல உள்ள வெக்கையில இருக்கவே முடியலையா, அதான் அப்படியே ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்துச்சு. என் மருமகிட்ட போய் கேட்டேன். அவ இல்லத்த, என்னால முடியாது, எனக்கு தைக்கிறதுக்கு நிறைய துணி இருக்கு, நான் தைக்க போறேன்னு நான் பாத்துக்க ஒரு அரட்டுனே. மாமியாக்காரி கேட்டா
செய்து கொடுக்கறத விட வேற என்ன வேலை உனக்குன்னு ஒரு அரட்டு போட்டனா பயந்துட்டா. உடனே போய் நல்லா எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வந்துட்டா. நல்லா ஜில்லுன்னு குடிச்சிட்டு அந்த ஆளை வந்து நல்லா மரத்து நிழல் காத்துன்னு இருந்தா. அதான் உறங்கிட்டேன். ஓஹோ அப்படியாக்கா. நம்ம வீட்டுல நடந்தது நமக்கு தான் தெரியும். வெளியே இப்படி ஏதாவது சொல்லிட்டு தெரிய வேண்டியதா. சரிக்கா வா அப்படியே நம்ம பையன் முப்பாத்தா வீட்டுக்கு போவோம். வாட்டி போவோம். ஏடி சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. சொல்லுங்க தே, எதுக்கு கூப்பிட்டிய? ஏடி நான் இங்க ஒரு காத்தாடி வச்சிருந்தேன்ல, இங்க ஒரே வேக்காடா இருக்குன்னு அந்த காத்தாடி எங்க? எங்க ரூம்ல இருக்குதே. ஏடி ஒரு வயசானவ வீட்டுல இருக்காளே, அவளுக்கு காத்து வேணும்னு அந்த காத்தாடியை தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கா. அதை நம்ம ரூமுக்கு எடுத்துட்டு போறமேன்னு கொஞ்சம் கூட உனக்கு தோணலையோ? ஏடி எங்க ரூமுக்கு நான் எடுத்துட்டு போகல. ஆமா கை கால் முளைச்சு அதுவே போயிட்டோ. அட உங்க மவன் தான் எடுத்துட்டு வந்தாவ. ஏன் மவன் எடுத்துட்டு வந்தானா? அவன்லாம் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டான். நீதாம்டி அவனை எடுத்துட்டு வர சொல்லியிருப்ப. நீங்க என்னைக்கு நம்புது என்ன? ஏடி உங்க ரூம்ல தான் ஒரு பேன் கிடக்கும்ல, பிறகு என்ன? அதுல காத்தே சரியா வர மாட்டேங்குதே. வராதுல்ல, எப்படி வரும்? ஏன் ஒரு ஏசி மாட்ட சொல்லுவோமா? மாட்டுனா நல்லாதான் இருக்கும். நீ சொல்லுவிட்டி, உனக்கு என்ன கொடுத்து வச்ச மகாராணி, நீ சொல்லுவல்ல. இதே உங்க மாமையை எடுத்துட்டு போனதுக்கு என்ன எதுக்கு ஏசுறிய? இப்ப உங்களுக்கு அந்த பேன் தானே வேணும், நான் போய் எடுத்துட்டு வந்து வைக்கேன். கொண்டா கொண்டா சீக்கிரம் கொண்டா. எதே எதே ஒரு விஷயம். சொல்லு சொல்லு, என்ன விஷயம்? எதே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? உங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா? எதுக்கு? இல்லத்தே எங்க அம்மைக்கு என்ன பார்க்கணும் போல் இருக்கான். போன் போட்டு கூப்பிட்டுட்டே கிடந்தா. அதான் சரி ஒரு 2 நாள் போய் இருந்துட்டு வரலாமேன்னு நினைச்சேன். நீங்க சொன்னாதான் தே போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். ப்ளீஸ் தே, போவேண்டான்னு மட்டும் சொல்லாதியே தே. பாவம் அவளும் இங்கேயே தான் கிடக்கா. நம்ம பிள்ளைய நம்ம பார்க்கணும்னு நினைக்க மாதிரி தான் அவி அம்மாவும் ஆசைப்படுவாவ. சரி போயிட்டு போறேன்னு விட்டுருவோமா? தாய் கிழவி யோசிக்க ஆரம்பிச்சிட்டு, இப்ப விட்டா சம்மதம் வாங்க முடியாது. போய் கையை காலை பிடிச்சி விட்டு எப்படியா சம்மதம் வாங்கிட வேண்டியதான். எம்மாடி ஆத்தாடி பிசாசு, இப்படிதான் வந்து பக்கத்துல உட்காந்து பயமுடுத்துவியாட்டி? பயந்துட்டியலோ தே, சாரி தே, நான் பயமுடுத்ததுக்காண்டி வரல. நீங்க வயசானவியல்ல தே, உங்களுக்கு அடிக்கடி கை கால் வலியெல்லாம் வருவில்ல, அதான் கொஞ்சம் அமுத்தி விடலாமேன்னு வந்தேன். ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது, அப்படியே போட்டு அமைக்கிற வேண்டிதான். எத்தனை நாள் கேட்டிருக்கேன் கை கால்லாம் உழைவிட்டி மருந்து போட்டு விடுன்னு. செஞ்சிருக்காளா இவ? இன்னைக்கு இப்படி செஞ்சாதான் அவிய அம்மா வீட்டுக்கு போவதுக்கு நான் சம்மதிப்பேன்னு என்னெல்லாம் செய்யறா. என் மருமவளே ஆசையா வந்து எனக்கு இதெல்லாம் செய்யுதுன்னு சொல்லும் போது நான் வேண்டான்னாட்டி சொல்லுவேன். செய் எம்மா. ஏத்தே காலை கொடுங்கத்தே, அப்பதானே நல்லா காலை அமுத்தி விட முடியும். எம்மா எம்மா என்ன அழகா காலு பிடிச்சி விடுறாட்டி, நல்ல சுகமா இருக்கு பத்துக்க. சுகமா இருக்கும்ல, இருக்காம என்ன செய்யும்? எல்லாம் என் நேரம் எங்க அம்மா வீட்டுக்கு போவதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. சரிடி உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு எத்தனை நாள் கழிச்சு வருவா? 2 நாள்ல வந்துருவேன் தே. ஏமாட்டி என்னைக்காதான் போறா, உனக்கு உங்க அம்மா வீட்டுல இருக்கணும்னு ஆசையா இருக்கும்ல, ஒரு 4-5 நாள் கூட இருந்துட்டு வா. ஏத்தே உண்மையாவா சொல்லுதியே? ஆமாட்டி உண்மையதான் சொல்லுதேன். உங்களை மாதிரி எந்த மாமியாருக்குதே மனசு வரும்? நீங்க மாமியார் இல்லத்தே, என் தெய்வம். ஏடி ஏடி கீழே போட்டுறாதடி, என்ன கீழே விட்டுருட்டி. ஏத்தே 4-5 நாள் நீங்க எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வானோன்னே எனக்கு கை கால் புரியலத்தே, அதான் ஒரு சந்தோஷத்துல தூக்கிட்டேன். எம்மா நீ தூக்குனது சரிதான், கீழே போட்டுறாதம்மா. போட மாட்டேன் தே, கவலைப்படாதியே. கையில் மிதக்கும் கிளவியாணி, கை கால் முளைத்த கிளவியாணி, கையில் ஏந்தியும் இப்படி கணக்குறியே கிளவி, என் தாய் கிளவி, ஏ மாமியா கிளவி. எம்மா தாயே விட்டுருமா, நீ நல்லா இருப்பா. நீங்க சொல்லி கேட்காம இருப்பனா? தோ விட்டுறேன். என்னதே ஆச்சு உங்களுக்கு? கீழே விட சொன்னியே, விட்டதும் போடக்குன்னு இப்படி கண்ணை மூடிட்டியே. எங்க அத்தை மயக்கம் தான் போட்டிருக்காவளா, இல்ல ஒரேடியா மேல டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாவளா? ஒன்னும் தெரியலையே. ஏ மங்கம்மா, ஏடி மங்கம்மா. ஆஹா, நம்ம தாய் கிழவியோட கூட்டாளிகள்லாம் வந்துட்டாவளே. என்ன பண்ணு, என்னடி ஆச்சு அவளுக்கு? அது ஏக்கா என்னக்கா கேக்க, அவ விழுந்து கிடக்கத பார்த்தா தெரியலையா? அவளதான் மங்கம்மா நம்மளை விட்டு போயிட்டாக்கா. மங்கு மங்கு மங்கு, இப்படி போயிட்டே மங்கு, நாங்க என்ன செய்வோம் ஏது செய்வோம்? இப்படி சொல்லாம கொல்லாம போயிட்டியே இல்லாம, மங்கம்மா மங்கம்மா உன்னை காணலையே எங்கம்மா, ஒரு வார்த்தை சொல்லாம
கிளவிகளா, ஒப்பாரி பாடுறத செத்த நிறுத்துங்க. எங்க அத்தை இன்னும் சாவல. என்னடி சொல்லுதா? அட ஆமா பாட்டி, எங்க அத்தை ஒன்றும் சாவல. எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்டேன். 4-5 நாள் இருந்துட்டு வான்னு சொன்னாவ. ஆனந்தத்துல தூக்குனேன், அந்த ஆளை தெரியாம கீழே போட்டுட்டேன். அவ்வளவுதான், மயங்கிதான் விழுந்திருப்பாவ. தண்ணியை தெளிச்சா எந்திரிச்சிருவாவ. அதுக்குள்ள நீங்க 2 பேரும் ஒப்பாரி வைக்காதீங்க. ஏடி இது இவ்வளவு நேரம் சொல்லாமே இருப்பா, தண்ணி எடுத்து மோரையில தேடி. எங்க சொல்ல விட்டியே, வந்த உடனே ஒப்பாரி பாட்ட ஆரம்பிச்சிட்டியே. இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏத்தே ஏத்தே எலும்புங்க தே. அடடா, ஒருவேளை கிளவி உண்மையாவே போயிட்டோ? கொலை கேஸ்ல மாட்டிருவோம் போல் இருக்கு. ஏத்தே ஏத்தே, ஒரு வழியா கண்ணு முழிச்சிட்டு எல்லாத்தே. யாருமா நீ? ஏன் மூஞ்சி முன்னால வந்து நின்னு அழுவுதா? யாருன்னு கேட்காலே, எல்லாத்தையும் மறந்துட்டால, கீழே விழுந்ததுல. ஆமாட்டி சொர்ணம் மறந்துதான் போயிட்டா போல் இருக்கு. ஐயோ அத்தே, நான் உங்க மருமவா. மருமவளா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆவலையே. கல்யாணமே ஆவலையா? சரியா போச்சு போங்க. என்னைக்கு உங்க நினைவுல நீங்க கல்யாணம் ஆனது நினைவு வந்து என் புருஷனை பெத்து வளர்த்து எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த நினைவெல்லாம் வரதுக்குள்ள நான் உங்களை மாதிரி கிளவி ஆயிரும் போல் இருக்கேன். ஏட்டி சின்ன பொண்ணு, இப்ப என்னடி செய்ய? எனக்கும் தெரியல பாட்டி. ஏடி